கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு கிறிஸ்துமஸ் செய்தி. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு 3 வெளிச்சங்களை குறித்து நம்ம தியானிக்க இருக்கோம். 3 lights about the Christians. ஜெபத்துடன் இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லுவோம். தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவேல், தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவேல். இன்றைக்கு நாமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், இன்றைக்கு நாமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே, தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே. நின்னுதிரமாதினால் திறந்தனின் ஜீவ புது வலியாம், நின்னுதிரமாதினால் திறந்தனின் ஜீவ புது வலியாம், நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சன்னதம், நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சன்னதம். இத்தனை மகத்தமல்ல பதவிய பொது காலம் எங்களுக்கு, இத்தனை மகத்தமல்ல பதவிய பொது காலம் எங்களுக்கு, எத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம், எத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். வானர் தூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், வானர் தூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், ஓய்வின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவனே உமக்கு, ஓய்வின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவனே உமக்கு. நீரல்ல எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா, நீரல்ல எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா, நீரே ஆண்டு ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரணி, நீரே ஆண்டு ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரணி. இயேசுவின் நாமத்தினால் எஜபங்களுக்கு பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பாலசுந்தரி பிரைஸ் லார்ட், லீலா அம்மாள் பிரைஸ் லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட், ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துதல். ஹாப்பி கிறிஸ்துமஸ். இன்னைக்கு நம்ம செய்திக்கிற தலைப்பு 3 வெளிச்சங்களை நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கோம். முதல் வெளிச்சத்தை நம்ம பார்க்கிறோம். லூக்கா 2வது அதிகாரம் 9வது வசனம். இதான் முதல் வெளிச்சம். அவளிலே கர்த்தருடைய தூதன் அவளிடத்தில் வந்து நின்றான், கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. முதல் வெளிச்சத்துக்கு பேர் கர்த்தருடைய மகிமை, ஃபர்ஸ்ட் லைட். இந்த கர்த்தருடைய மகிமை இப்பொழுது மட்டும் வந்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு மாத்திரம் தான் இந்த லைட் வந்துச்சு. எங்க இந்த லைட் வரல அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவதூதன் வந்தாலும் உடனே லைட் வரல கிடையாது. அதுதான் கான்செப்ட். சரி, தேவதூதன் வருவாங்க, அந்த லைட் வராது. லூக்கா 1வது அதிகாரம் 11வது வசனம். சகரியா பலிபடத்தில் இருக்கார், பலி செலுத்திட்டு இருக்கார். தேவதூதன் வாரார். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் வருவான், தூபபீடத்தின் வலது பக்கத்தில் நின்று தரிசனம். சகரியா கண்டு கலைந்து பயப்படாது. ஆனா இங்க என்ன வெளிச்சம் இல்லை, லைட் கிடையாது. அப்ப என்ன அர்த்தம்னா, மகிமை, கர்த்தருடைய மகிமை எப்பொழுது மட்டும் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும். ஒருத்தருடைய அனுபவத்தை பார்த்தீங்கன்னா பயங்கரமான அனுபவம். எப்பா, அந்த அனுபவத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆதியாகமம்
28வது அதிகாரம் 16 வசனம். ஆதியாகமம் 28:16. யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த பொழுது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்திலே இருக்கிறார் என்று நடந்திருக்கு. இது பயங்கரமா இருந்துச்சு. இது தேவனுடைய வாசலுங்கிறார், வானத்தின் வாசலுங்கிறார். ஆனா லைட்டா ஏன்? அது கர்த்தருடைய மகிமை. கர்த்தருடைய மகிமை வந்தால் மட்டும்தான் அந்த பிரகாசம் வரும், ஃபர்ஸ்ட் லைட் வரும். சரி, யோசுவா எடுத்துக்கொள்வோம். அங்கேயும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ பார்க்கிறோம், அது சந்தேகமே இல்லை. யோசுவா 5வது அதிகாரம் 13வது வசனத்துல, பின்பு யோசுவா எரிகோ வெளியிலே தன் கல்களை ஏறெடுத்து பார்க்கும், இதோ ஒரு அவர் எதிரே நின்றார். உரிமன பட்டயம் கையில் இருந்தது. எல்லாம் செய்யறாரு, அதுபதிங்கிறாரு, பணிந்து கொள்றாரு. லைட்டக்கா நீங்க எனக்கு அப்படி யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? வெளிச்சம், கர்த்தருடைய மகிமை. முதல் வெளிச்சம் எப்போ வரும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில் மாத்திரம்தான் இருக்கும். யோபு ஒரு வகையான ஒரு லைட்டை காட்டுறாரு. அது லைட்டு, ஆனா அது என்ன லைட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன். யோபு 29வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது அவர் தீபம் என் தலையில் மேல் பிரகாசித்தது. இந்த அவர் தீபம்னு சொல்லி தமிழ் பேப்பர்ல போட்டிருக்கு, இங்கிலீஷ்ல கேண்டில் அப்படின்னு போட்டிருக்கு. மெழுகு வர்த்தி. பார்த்தீங்களா எவ்வளவு ஒரு வித்தியாசம் இருக்கு? மெழுகு வர்த்தி அல்லது தீபம் ஊதுங்க மறைஞ்சுக்கிறோம். ஆனா கர்த்தருடைய மகிமைங்கிற ஒரு வெளிச்சம் வருது. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பும் போது ஃபர்ஸ்ட் வருகிற லைட் தான். சரி, இவருக்கு ஒரு வெளிச்சம் இருந்துச்சு. ஆனா இவரை முன் அறிவித்த யோவான் ஸ்நானகரை குறித்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் 5வது அதிகாரம் 35வது வசனம் பாருங்க. ஐந்து 35. அவன் யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். நீங்களும் சிறாந்து வெளிச்சத்தில், அவன் வெளிச்சத்தில் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல ஒரு கேமரா வச்சிருப்பாங்க. நான் பார்த்திருக்கேன், என் அப்பா வச்சிருந்தாரு. அவங்க அப்படியே கை அப்படி பெருசா ஒரு பல்பு இருக்கும். அந்த பல்பு என்ன செய்யணும்னா அடிச்சா டஸ்ன்னு வரும், ஃபியூஸ் ஆயிடும். ஆனா பயங்கரமா லைட் இருக்கும். அப்படி ஒரு லைட் அந்த காலத்துல இருந்துச்சு. இப்ப எல்லாம் தொழில்நுட்பம் மாறி மாறி மாறிடுச்சு. அப்ப பழைய காலத்து கேமரா மாதிரிதான் இவரு. அடிச்சா ஸ்வயங்கன எரியும், கொஞ்சத்துல போயிடும். இது சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடு. பக்கத்துல ஒரு பாஸ்டர் இருக்கார். சரி, அவரு ஒரு ஊழியம் செய்றார். என்ன ஊழியம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு விஐபிய நல்லா பட்டர் எல்லாம் போட்டு அவரோட கூட்டிட்டு வந்துருவார் அவருடைய கோயில். அங்க நிறைய பிள்ளைகள் வச்சிருப்பாரு. அவங்க எல்லாம் பாட்டு பாடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, மகிமைப்படுத்துவாங்க. ஆனால் ஒரு கேமரா ஒருத்தர் வச்சிருப்பாரு. அவர் போட்டோ எடுத்து தள்ளிக்கிட்டே இருப்பாரு, டேங்க் 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 டேங்க். இத ஆர் ஸ்டான்லி, பிரதர் ஆர் ஸ்டான்லி, அவர் தான் எனக்கு ஆரம்ப காலத்துல வேதத்தை சொல்லிக் கொடுத்தார். அதாவது கேசட் பண்ணுவாங்க. அவர் என்ற சொந்தக்காரர். பல வருஷங்கள் கழிச்சு அவர் நான் பார்த்தேன். அந்த நேரத்தில் அவர் சொல்லுவார், இதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறார். இதுக்கு என்ன ஊழியம்னா பிளாஷ் லைட் ஊழியம். அதாவது அதை எப்படி விளக்குறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஊழியத்தில் ஒரு கேமராமேனும் ஒரு கேமரா லைட்டும் இல்லைன்னா அந்த ஊழியமே நடக்காது. காரணம்னா, எப்படி ஒரு லைட் அப்படி மறைஞ்சி போகுதோ அப்படி இந்த ஊழியமும் மறைஞ்சி போகும். அவர் சொன்னது ரொம்ப ரைட்டு. இந்த ஊழியம் அப்படி ஒன்னெல்லாம் போச்சு. காரணம் அது பிளாஷ் லைட் ஊழியம். இப்ப லைட்ல பல வகையான லைட் இருக்குது. இப்ப நம்ம பார்த்தது ஒரு கேண்டில் லைட். சரி, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நம் வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மத்தேயு 5
5வது அதிகாரம் 14 வசனம், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். பார்த்தீங்களா, எப்ப நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு பிரசவம் மாறார், என்ட்ரி ஆறார். ஆகும்போது அவருக்கு மாத்திரம்தான் அந்த மகிமை பிரகாசம் இருந்துச்சு, வேற எங்கேயுமே கிடையாது. சரி, முதல் குறிப்பு நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, க்ளோரி ஆஃப் காட், லைட். சரி, இந்த கம்ப்ளீட்டா அந்த திரும்ப வசனத்தை வாசிக்கிறேன், அப்பதான் புரியும். எடுத்துக்கொள்ளாமா, லூக்கா 2வது அதிகாரம் 10வது தேவதூதர். சரி, 9வது அவையிலே கர்த்தருடைய தூதன் அவரிடத்திலே வந்து நின்றான், கர்த்தருடைய மகிமை அவர் அந்த மகிமை ஏன் பிரகாசித்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு பதில் இருக்கு. எடுத்துக்கொள்ளவா, ஏசாயா 6வது அதிகாரம் 2வது வசனத்துல ஒரு பரலோக தரிசனத்தை பார்க்கிறோம். நம்முடைய பிதாவாகிய தேவன் இருக்கார், அங்க ஒரு சத்தம் வருது, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அப்படின்னு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, பிதாவாகிய தேவன் பரிசுத்தர், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தர், பரிசுத்தாவினர் பரிசுத்தர். அந்த தேவதூதர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 செட்டையில தங்கள் கண்களை போட்டிக்கிறாங்க, 2 செட்டையில கால்களை பொத்திக்கிறாங்க, 2 செட்டையில பறந்துகிட்டே இதை சொல்றாங்க. ஏன் கண்களை மூடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களால பார்க்க முடியாது. நம்முடைய பிதாவாகிய தேவன் மகிமையின் பிரகாசம் உடையவர், அப்படிப்பட்டவர் பார்க்க முடியாது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு சுத்தமான தேவன் இந்த பூமிக்கு வரும்போது நம்மளால அவர் பார்க்க முடியும். அதனாலதான் நீங்க பரலோகத்தை ஃபுல்லா காலி ஆயிடுச்சு, எல்லாரும் இங்க வந்துட்டாங்க. யாரை பார்க்க? இயேசு கிறிஸ்துங்கிற ஒரு குழந்தை. ஆனா குழந்தை அவர் தேவன், அவர் கர்த்தர், அவர் பிதா, பார்க்க ஃபுல்லா வந்துட்டாங்க. சரி, இது முதலான ஒரு குறிப்பை நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இதை நீங்க தொடர்ந்து நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாள் நம்ம பார்க்கும்போது இந்த வாழ்க்கையில ஆதியாகமம் 32வது அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காட்டுறேன். முப்பத்தி 2வது அதிகாரம் முதல் யாக்கோபு பிரயாணம் பண்ணீங்களே, தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள். நான் என்ன சொல்றேன் திரும்ப சொல்றேன், நான் ஒரு சொல்ல லேட்டா வந்திருக்கேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது மகிமை வந்துச்சு. ஆனா அந்த மகிமை தேவ தூதர்னால கிடையாது. சகரியா பலி செலுத்திக்கிட்டு இருக்காரு, தேவதூதன் வர்றாரு, நோ லைட். உருவின பட்டயத்தோடு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோசுவா முன்னாடி நிற்கிறாரு, நோ லைட். ஆனா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே இந்த மகிமைங்கிற லைட் சுத்தி வந்துருச்சு. தேவதூதர்களால மட்டும் அந்த லைட் கொடுக்க முடியாது. ஆதியாகமம் 32வது அதிகாரம் 1வது வசனம், யாக்கோபு பிரயாணம் பண்ணுகிறே தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள். யாக்கோபு அவர்களை கண்டபொழுது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி ஸ்தலத்திற்கு மக்னாயிம் என்று பெயரிட்டார். ஏன் இவர்கள் வந்தார்கள் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவருக்கு தெரியும் அடுத்து என்ன நடக்க போறது. எஸ்ஸாங்கிற ஒரு அண்ணன் 400 பேரோட எதிர்கொண்டு வருகிறார். இவர் ஆடிடுவார். அப்படி அவருக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கிறதுக்கு ஒரு குரூப் அனுப்பிட்டார், மக்னாயிம் என்று பேர். பின்பு யாக்கோபு, இங்க லைட் இருக்கா? லைட் இல்லை. அதான் என்னுடைய பாயிண்ட். தேவதூதர்கள் வருவாங்க, அண்ணன் என்ன இருக்காது, லைட் இருக்காது. சரி, ஒரு லைட் நான் உங்களுக்கு காட்டுறேன், அது புதிய ஏற்பாட்டில். இந்த லைட்டு ஒரு வித்தியாசமான லைட். பாப்போமா? அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 7வது வசனத்துல பாருங்க. அப்போஸ்தலர் 12:7. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான், அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. புதிய ஏற்பாட்டுக்கு வந்தாச்சு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்துட்டார். இப்ப தூதன் அனுப்புறாரு, யாரை காப்பாத்துறதுக்கு? பேதுரை காப்பாத்துறதுக்கு. அதனால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6வது வசனம், ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படிக்கு குறித்த நாளுக்கு முந்தின நாளே ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு 2 சேவர்கள் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான்.
காவல்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலை காத்து கொண்டிருந்தார்கள். யாரு நித்திரை பண்ணி கொண்டிருந்தா? பேதுரு. இவங்கெல்லாம் அலர்ட்டா இருக்காங்க, தூங்கக்கூடாது. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்று அறையில வெளிச்சம் பிரகாசித்தது. இப்ப நம்முடைய மூளை என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆளை நைஸா வெளியே கொண்டு வரணும் சிறைச்சாலையில இருந்து. அப்ப இருக்கிற லைட்டை நம்ம ஆஃப் பண்ணுவோம் அப்படித்தானுங்க. ஆனா இந்த லைட் என்ன செய்யுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த காவல்காரர்களே கண்களை க்ளோஸ் ஆக்கிது. உங்களுக்கு அடுத்து பாருங்க, அவன் பேதுரு விழாவை தட்டி சீக்கிரமாக எழுந்துரு என்றான். அவன் எழுப்பினான். உடனே சங்கிலி அவன் கைவிட்டு விழுந்தது. களத்துல நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிச்சம் பிரகாசிக்கும், ஆனா இவங்களால பார்க்க முடியாது. சரி, இது புதிய ஏற்பாட்டில் வருகிற ஒரு வெளிச்சம். ஆனா இந்த வெளிச்சம் யாருக்கு இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நபரை அவங்களை காட்டுறேன். அவருடைய முகம் அப்படியே பிரகாசிச்சது. அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 15 வசனம். ஆலோசனை சங்கத்திலே ஸ்தேவான் உட்கார்ந்திருக்காரு. அவன் மேல் எல்லாரும் கண்ட அவன் முகம் தேவதூதனை போல இருக்கிறான். தேவதூதன் கூட அது ஒரு பிரகாசம் பார்க்க. சரி, இந்த பிரகாசமான ஒரு காரியத்தை நம்ம தொய்ந்து தியானிச்சுட்டு இருக்கிறோம். இது எதற்காக வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க நம்ம ஒரு சிறைச்சாலையை காரணம். இதே மாதிரி ஒரு சிறைச்சாலையை நம்ம பார்க்கிறோம். ஆனா இது வித்தியாசமான சிறைச்சாலை. இது என்ன சிறைச்சாலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 61வது அதிகாரம் 1வது வசனம். 61:1. கர்த்தராகிய தேவன் அவன் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை இருக்கும் என்னை அனுப்பினார். இருதய நொறுங்குண்டவர்களை காயம், சிறைப்பட்டவர்களை விடுதலை. சிறைப்பட்டவர்கள், இந்த சிறைங்கிறது என்ன அப்படின்னா பாவ சிறை. பிரதர், ஒரு அழகான உரிமை சொன்னார் சாம் ஜபத்திரை பிரதர். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு. ஒரு ஜெயில் இருக்கான், கற்பனையில் சொல்றாரு. அந்த ஜெயில வரிசையா கம்பிகள் இருக்கு. அந்த கம்பிகளுக்கு ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த கம்பி எண்ணிட்டே இருப்பாங்க, ஆனா வெளியே வர மனசு இருக்காது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அம்மா சாம் ஜபத்திற்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க. என் மகன் குடிப்பழக்கத்தில் இருக்கிறான், கஞ்சா குடிக்கிறான், அப்படி செய்யறான், இப்படி செய்யறான், அப்படி செய்யறான், அப்படி சொல்லிட்டு, பிரதர் நீங்க அவனுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. சொல்றாரு, அந்த பையனுக்கு ஆசை இருக்கணும் ஐயா, அம்மாவுக்கு ஆசை இருந்த பிரயோஜனம் கிடையாது. அவன் உணரணும் நான் ஜெயில இருக்கிறேன். இவன் எல்லா கம்பியும் எண்ணிக்கிட்டு ஹாயா இருந்தானா அது நடக்காதான். ஸோ இங்க இருக்கவங்கலாம் அங்கிருந்து ஆண்டவன் இவங்களை வெளியில கொண்டு வரும். ரைட், இரண்டாவது லைட்டை நம்ம பார்க்க போகிறோம். ஏசாயா 9வது அதிகாரம் 2வது. ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு காமிச்சேன், அது ஒரு லைட். 9வது அதிகாரம் 2வது. ஆகிலும் அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லைட்டை காமிச்சிட்டேன். இன்னொரு லைட்டு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். 2வது, இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பெரிய வெளிச்சம். வெளிச்சம் உங்களுக்கு நான் சொன்னேன், யோபு தலைமையில இருந்தது தீபம், தமிழ் பைபிள் இருக்குது, இங்கிலீஷ்ல கேண்டில் லைட். ஆனா இது பெரிய வெளிச்சம். மரண இருளில் தேசத்திலே குடியிருக்கிறவர்கள் அது வெளிச்சம் பிரகாசித்தது. இது ஒரு வித்தியாசமான வெளிச்சம். இந்த வெளிச்சம் என்ன செய்யும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். மரண இருள். இது வசனம். பெரிய வெளிச்சங்கிறது நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 4வது அதிகாரம் 15வது. இந்த வெளிச்சம், பெரிய வெளிச்சத்தை, இருளிலே இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில். மரண இருள், அதாவதுங்க மரண இருள். மரண இருள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனுஷர்கள் 2 வகையா வாழ்றாங்க. நான் இப்படித்தான் வாழணும் ஒரு சிலர் இருக்காங்க. நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவருக்காக வாழுவேன், என் வாழ்க்கை ஆண்டவருக்காக நான் தியானம் பண்ணுவேன், அப்படி வாழ்ற ஒரு கூட்டம் இருக்காங்க. ஒருத்தங்க பாவத்தின் மேல் பாவத்தை செய்து, பாவத்தின் மேல் பாவம் செய்து எப்ப அவங்களுக்கு மரணம் வரணும் தெரியும், ஒரு செகண்ட்ல மறிச்சிருவாங்க. அதைத்தான் நம்ம பார்க்கணும். அது முதல் இயேசு
மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் செல்வீர்கள். அது முதல் இயேசு. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனம் திரும்பியாச்சா நீ பெரிய வெளிச்சத்துக்குள்ள நீ உள்ள வந்துடலாம். சரி, இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறக்கும்போது ஒரு இருள் இருந்துச்சு. அது லூக்கா 2வது அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது அந்நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியை தங்கி ராத்திரியிலே தங்கள் இரவு. இரவுங்கிறது என்ன அப்படின்னு அது ஒரு ரொட்டீனா வர்றதுங்க. ரொட்டீன் ரெகுலரா வரும். இந்த மேய்ப்பர்கள் ஆசையெல்லாம் படலை, நாங்கள் ஆண்டவரை பார்க்கணும் கிடையாது. இவங்க ஒரு கனவீனமான ஒரு கூட்டத்தை, யாருமே இவங்களை மதிக்க மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய தொழில் அந்த மாதிரி. அவங்க யூதர்கள் தான். இந்த யூதர்கள் வந்து செத்ததை தொடக்கூடாது. ஆனால் இவங்களுக்கு அப்படி கிடையாது. இத்தனை முறை குளிக்கணும், சுத்தமா இருக்கணும், அதாவது அந்த எல்லாமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. எதையுமே கேட்கல முடியாது. இவங்க தேவாலயத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு? எங்க பாஸ்டர் ஜோ டேனியல் இந்த பாயிண்ட் எனக்கு சொன்னார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மேய்ப்பர்களுக்கு எவ்வளோ தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா யூதர்கள் தான். ஒரு நியாயஸ்தானத்தில் போய் சாட்சி சொல்லும் போது உள்ள விட மாட்டாங்க. நீ எல்லாம் போக்கூடாது உள்ள. சாட்சி சொல்லக்கூட தகுதி இல்லாத ஒரு கூட்டம் ரொட்டீனா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த இரவு அவ்வேளையிலே இவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, ஆனா இவங்க ஒரு பெரிய ஒரு ஊழியத்தை செய்றாங்க. அது என்ன ஊழியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க தான் பஸ்கா ஆடு அனுப்பணும். தெரியுமா உங்களுக்கு? பஸ்கா ஆடு பலியாகுதுன்னா அது பெரிய பெரிய ஆபீசர்ஸ் இருந்தாலும் வராது. பைபிள் ஸ்காலர்லாம் அதை கொடுக்க முடியாது. பரிசேர் சதீஸ் எல்லாம் கொடுக்கணும். இவன்டா வந்து நிற்கணும். ஐயா, எங்களுக்கு ஒரு ஆடு வேணும் ஐயா, நாங்க செய்த பாவத்தை அந்த ஆடு மேல கடந்து சொல்லணும், ஒரு ஆடு அனுப்புங்க. பஸ்கா அன்னைக்கு ஆடு அடிக்கப்படுதுன்னா இவங்க தான் அனுப்பிச்சிடணும், அதை சப்ளை பண்ணணும். சரி, அது இருக்கட்டும். அவ்வேளையிலே, அந்த வேலையில தான், அதாவது எல்லாராலையும் ஒதுக்கப்பட்ட ஒரு கூட்டம், யாருமே அவங்கள ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவர்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் வருது இப்படி ஒரு கூட்டம். இப்படி வரும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பத்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவதூதன், லூக்கா 2வது அதிகாரம் 10வது வசனம். இது மரண இருளில் இருக்கிற மக்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுடன். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். இந்த பைபிள் டீச்சர்ஸ்ல, நான் ஒரு பைபிள் டீச்சர் கூட நான் கொஞ்ச நாள் சிக்க பார்த்தேன், தப்பிச்சுக்கிட்டு ஆண்டோட கிருபைனால. அவர் ஒரு நாள் எங்கிட்ட சொல்றாரு, இந்த வசனம் 1000 வருட அரசாட்சிக்குள்ள வசனங்கிறாரு. எனக்கு தலை சுத்திருச்சு. என்னையதான் அவர் சொல்றாரு, எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த மகிழ்ச்சி சந்தோஷம். எல்லா ஜனம் நானா? அப்ப சதாம் ஹுசேன் உயிரோடு வந்தார். ஏயா அந்த சதாம் ஹுசேனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகுமா அப்படின்னு என்கிட்ட கேட்டாரு. அப்போ வந்து நான் ரொம்ப ஆவிக்கிற வளர்ச்சி ரொம்ப பதிலாம் தெரியாது, நான் குயட்டா இருந்துச்சு. ஆனால் எனக்கு இன்னும் ரொம்ப கெடரலா இருந்துச்சு. இது இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நைஸ் நாங்கள் கலந்துக்கிட்டோம் விட்டுருந்து. எதுக்கு சொல்லேன்னா, தவறா ஒரு சிலர் போதிப்பாங்க, எதனால வச்சு போதிச்சுவாங்க. சரி, 13வது சொல்றாங்க. அக்ஷணமே பரமசேனையின் திரள் தூதல், பரமசேனையின் திரள். அதான் நான் சொன்னேன். பரலோகத்தில் இந்த எல்லா தேவதூதர்களும் இங்க வந்துட்டாங்க. காரணம் என்னன்னா, இங்க இந்த வெளிச்சம், இது ஒரு பெரிய வெளிச்சம், இந்த மரண இருளில் போறவங்கள திசை திருப்பி ஒரு பரலோக ராஜ்யத்தை வழி நடத்துது. இதுதான் ஒரு வித்தியாசமான ஒரு வெளிச்சம். இது 2வது வெளிச்சம் நான் உங்களுக்கு காமிச்சேன். லூக்கா 2வது அதிகாரம் 14வது வசனத்துல அந்த வெளிச்சம் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியில சாதம். இது 2வது வெளிச்சத்தை காமிச்சேன். 3வது வெளிச்சத்தை நம்ம பார்க்க போகிறோம். யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனம். முதல் வெளிச்சம் கர்த்தருடைய மகிமை, 2வது வெளிச்சம் ஒரு பெரிய வெளிச்சம், அது மரண நிலையில் இருக்கிறவங்கள அப்படி டைரக்ஷன் கொடுத்துட்டு. 3வது வெளிச்சத்தை உங்களுக்கு காட்டுறேன். யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனம். உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி.
மூணாவது ஒளி மெய்யான ஒளி. அது நாங்கள் மெய்யான ஒளி. மெய்யான ஒளினா பொய்யான ஒளியில ஒளி இது இருக்குமா இருக்கக்கூடாதா? அந்த பொய்யான ஒளி என்ன சொல்லும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீ எனக்கு இந்த காணிக்கை, நீ எனக்கு இதை இப்படி பண்ணு, நான் உனக்கு இதை இப்படி செய்யறேன்னு சொல்லி எத்தனையோ ஏமாத்துக்காரில் நான் பார்த்துருக்கேங்க. ஒரு கிறிஸ்தவர், 100% கிறிஸ்தவர், முதல் 2 பொம்பளை பிள்ளை இருக்கு, 3வது பையன் வேணும்னா ரொம்ப சீரியஸாக யாரோ ஒரு ஆள் இந்த பாஸ்டரை ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்க. இவருக்கு இருக்கிற பவர் உங்களுக்குலாம் தெரியாது அப்படின்னு சொல்லி அவர் இவங்களை கிறுக்காக்கிட்டார் சொல்லி ஒரு 15 வருஷத்துக்கு மேலே நான் ரட்சிக்கப்பட்ட புதுசு. அவர் சொல்றாரு, கன்னியாகுமரியில் போய் ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு வரணும், ராமேஸ்வரத்தில் போய் ஒரு குடம் தண்ணி, இப்படி ஒரு 4-5 இடத்த சொல்றாரு. அங்கேருந்து ஒவ்வொரு குடம் தண்ணி கொண்டு வந்து எங்கிட்ட கொடுக்கணும். நான் இந்த தண்ணி எல்லாத்தையுமே புனித தண்ணியாக மாற்றுவேன். அப்புறம் அம்மாட்ட கொடுப்பேன், நீ இந்த தண்ணியை குளிக்கணும், டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் தலையில் ஊற்றிக்கணும்ட்டு எல்லாம் பண்ணி அம்மா கன்சீவ் ஆனாங்க. பிறக்கும்போது பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சு. இது பொய்யான ஒளி. ஆண்டவர் ஒரு ஆண் குழந்தையை கொடுக்குறாரு, பெண் குழந்தையை கொடுக்குறாரு. எனக்கு ஒரு பெண் குழந்தையை கொடுத்துருக்காரு. அப்பா, என்னைய மாதிரி யோகக்காரனா உலகத்திலே பார்க்க முடியாது. காரணம் அதை மெய்யான ஒளிக்கிட்ட நான் வந்துட்டேன். நீங்களும் தயவு செய்து மெய்யான விட்டுட்டு போயிடாதீங்க. சரி, இந்த மெய்யான ஒளி என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் 3வது அதிகாரம் 19, ஒளியான அது மெய்யான ஒளியானது உலகத்திலே வந்திருந்தால் மனுஷனுடைய கிரியில் போல அவர்கள் இருளை பார்க்கலும் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறாங்க. ஒரு ஆப்ஷன் இருக்கு, உங்களுக்கு ஒளி வேணுமா இருள் வேணுமா? இப்ப நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு வேசி இருக்கா, ஒரு திருடை இருக்கான், கொள்ளக்காரன் இருக்கான். அவனுக்கு வெளிச்சம் பிடிக்குமா இருள் பிடிக்குமா? வேசிக்கு இருள் தான் பிடிக்கும். ஆனா யார் யாருக்கெல்லாம் அந்த மெய்யான ஒளி வேணும்னு தேடுறாங்களோ அவங்களுக்கு என்ன கிடையாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 14 ஆக்கினிக்குள்ளாக தீர்க்க மாட்டாங்க, அவர்களுக்கு நிச்சய ஜீவன் அவர்களுக்கு கிடைக்கும். அதான் இந்த மெய்யான ஒளியுடைய ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். இந்த மெய்யான ஒளி இது எப்படி நம்ம அடுத்து பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கணுமா, லூக்கா 2வது அதிகாரம் 10வது வசனம் உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சு நற்செய்தி. இந்த நற்செய்தியுடைய கண்டினியூட்டி எங்க பார்க்கிறோம்னா, அதே லூக்கா 2வது அதிகாரம் 30வது வசனம், புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி. புறஜாதி, நம்ம எல்லாம் புறஜாதி. சாம் ஜபத்தரை கேசட் நிறைய அவர் கேசட் கேட்டோம். அவர் ஒரு டூர் கூட்டிட்டு போவார் இஸ்ரேல் தேசத்துக்கு. நான் போவாங்க, அங்க போனா இவங்கெல்லாம் முழங்கால் போட்டுட்டு யெகோவா ராஃபா அப்படின்னு பாடுவாங்களாம். அங்க போற அந்த யூதர்லாம் முறைச்சிட்டு போவாங்களாம். என்னடா இவனுங்கெல்லாம் எங்க உள்ள காட்டானுங்களோ, எங்க யெகோவா தேவனா ஸ்டைலா பாட்டு பாடிட்டு இருக்காங்க, நாங்க பயப்படுவோம், பயம் இல்லாம ஜெபம் பாடுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த கால் புணர்ச்சியை முகத்துல பார்க்கலாம். ஆனா அவர் சொல்லிட்டாரு, புறஜாதியர்களுக்கு பிரகாசிக்கணும். இதுதான் அந்த மெய்யான ஒளி. அந்த மெய்யான ஒளிகிட்ட இது யூதன் கிரேக்கன்னு சொல்லி பார்ட்டிஷன் கிடையாது. அவருடைய வாழ்க்கையில ஒன்னே ஒண்ணுதான், உலகத்துல வந்த எந்த மனுஷனையும் அவர் பிரகாசிக்கணும். 17வது வசனத்துல பாருங்க, அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதி பிரசித்தம் பண்ணினார்கள். இதாங்க பிரசித்தம்ங்கிறது, இயேசு நல்லவர், உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு நீங்க அதை சொல்லணும். சரி, ஒரு பழைய பாட்டு ஒரு வசனத்தை சேர்த்து வாசிக்கிறவங்க. யாத்ராகமம் 3வது அதிகாரம், முச்செடியுடைய தரிசனத்தை 3வது. அப்பொழுது மோசே முச்செடி வெந்து போகாமல் இருக்கிறதை கண்டு நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்த்து ஜுவாலித்து எரிகிறது. இது என்னதுங்க? நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம இப்படி எடுத்துக்கலாம். ஆக்சுவலா இது இஸ்ரேலுக்குள்ளது. ஆனா நம்ம இஸ்ரேல தான் வாழ்க்கையில பாடு வரும், கஷ்டங்கள் வரும், வேதனை வரும், அந்த நம்ம அழியும். அதாங்க மற்றவன் தான் இந்த பிரச்சனை தான் அவன் தூக்கு போட்டு செத்த விடும். ஆனா ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற பாதையில பாடு உண்டு, கஷ்டங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு. ஆனா அந்த முச்செடி எரியாது. இதுதான் அது அற்புதமான காட்சி. அற்புதமான காட்சி நம்மளுடைய வாழ்க்கையில வர்றதற்கு ஆண்டவர் கடைசியாக ஒரு வசனத்தை பார்க்க வரும். அது என்னன்னா, இந்த வெளிச்சம், மெய்யான வெளிச்சம் வெளிப்படுத்துது.
21வது அதிகாரம் வரும்பொழுது எப்படி அது மாறுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 23 வெளிப்படுத்துதல் 21-23 நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் தேவையில்லை. தேவனுடைய மகிமையை, எந்த தேவனுடைய மகிமை நம்ம பார்க்கிறோம், ஃபர்ஸ்ட் மகிமையை காமிச்சு அந்த மகிமை தாங்க. இப்ப அந்த மகிமை எங்க வச்சுன்னா பரலோகத்துக்கு வந்துருச்சு. நம்ம இருக்க போற இடத்துல அந்த வெளிச்சத்தில் நம்ம இருப்போம். வாசிப்போமா? ஆட்டுக்குட்டியான அதுக்கு ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அதன் வெளிச்சத்தில் நடப்பார்கள். ரட்சிக்கப்பட்டாச்சா? மனம் திரும்பிட்டீங்களா? இந்த பெரிய வெளிச்சத்தை பார்த்துக்கிட்டீங்களா? மரணர்ல இருந்து மாறிட்டீங்க, இருக்க வந்துருங்க. பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையும் கனத்தையும் கொண்டவர்கள். ஜெபிச்சு படிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. நாங்கள் 3 வெளிச்சத்தை பார்த்தோம் ஐயா. மெய்யான வெளிச்சம் எங்களை பரலோகத்துக்கு கொண்டு போய் அவரோடு கூட இணைத்து வைக்கப்பட்டோம் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களின் பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்.